திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட். எஸ்பிஓ வந்து ஒரு ஜென்யூனான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இதில் உங்களுக்கு இந்த கம்பெனியில் வந்து சேரணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் மெசேஜ். Hi, Challenges Sports and Studies viewers. ஷோ இது கன்வர்ஷன். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க மில்லிமீட்டர்லேருந்து, அதாவது ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லிமீட்டர் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை எழுதியிருக்கேன். ஒரு சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர் இருக்குது, ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்ரு, ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு மீட்டர்னா காலை அகட்டி வைக்கிறது, 1000 தாட்டி வச்சு ஒரு கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ அது கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதான் ஃபார்முலா. நீங்கள் எழுதிட்டீங்கனாவே உங்களுக்கு எல்லா சம்ஸ் போகிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் இது கேட்குறாங்க, இது மல்டிபிள் நான் வச்சுக்கோங்க, இது டிவைடு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கிலோமீட்டர்லேருந்து மீட்ரு கேட்குறாங்க, இல்லை கிலோமீட்டர்லேருந்து மேலே மீட்ரு கேட்குறாங்க, இல்லை சென்டிமீட்ரு கேட்குறாங்க, இல்லை மில்லிமீட்ரு கேட்குறாங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். இப்போ இதே மில்லிமீட்டரை கொடுத்து சென்டிமீட்டர் கேட்குறாங்க, இல்லை மீட்ரு கேட்குறாங்க, இல்லை கிலோமீட்டர் கேட்குறாங்க, இல்லை அதுவே மீட்ரு வச்சுட்டு கிலோமீட்டர் கேட்டாலும் சரி, சென்டிமீட்டர் வச்சுட்டு மீட்ரு கேட்டாலும் சரி, டிவைட் பண்ணணும். அதாவது மேலேருந்து கீழே வருதுன்னா டிவைட் பண்ணணும், கீழேருந்து மேலே போகுதுன்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ இது ஈஸியான கன்வர்ஷன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சம் பாருங்கள். 3 கிலோமீட்டர் எவ்வளோ சென்டிமீட்டர்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 3 கிலோமீட்டர் எவ்வளோ சென்டிமீட்டர்னு கேட்குறாங்க. மொத்தங்க பாருங்கள், 3 இன்ட்டு கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு எத்தனை போடணும்? 1000 இன்ட்டு அதுலேருந்து சென்டிமீட்டருக்கு எத்தனை போட்டிருக்கு? 100. அவ்வளோ. இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் வீடியோஸில் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஜீரோ வந்து என்ன பண்ணோம், அப்படியே ஜீரோவை டோட்டல் பண்ணி போட்டுக்கணும். 3 இன்ட்டு 1 2 3 4 5 மொத்தம் 5 ஜீரோ இருக்குது. 1 2 3 4 5 அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். அப்போ அது என்ன மில்லிமீட்டர் கரெக்டாக என்ன பண்ணியிருப்பீங்க, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இன்னொரு ஜீரோ சேர்த்து போட்டிருப்பீங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ 2 மீட்டர் இருக்குது, டேஷ் மில்லிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சம் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ மீட்டர் இங்கே இருக்குது, 2 இன்ட்டு 2 மீட்டர் கேட்டிருக்காங்க. 2 இன்ட்டு மீட்டர்லேருந்து மில்லிமீட்டருக்கு போகணும். ஃபஸ்ட்டு சென்டிமீட்டருக்கு போவாங்க 100, இன்ட்ரு மில்லிமீட்டர் போவாங்க 10. அப்போ இது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி பேசிக் சம்ஸில் சொல்லி கொடுத்த மாதிரி 2 எழுதிக்க போகிறீங்க. எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்குது, 3 ஜீரோ போட்டுக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 2000. வெரி சிம்பிள். அதாவது பெரிய யூனிட்டில் இருந்து சின்ன யூனிட் போகிறதுக்கு நம்ம மல்டிபிள் பண்ணால் கிடச்சிடும். அது எப்படி வெரி பேசிக்காக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி பெருசுலேருந்து சின்னதுக்கு நான் சொல்கிற மாதிரி இதை அப்படியே ரிவர்ஸில் போட்டு பார்க்கலாம் பாருங்க. ஓகேங்களா? இங்கே மில்லிமீட்டர், இங்கே சென்டிமீட்டர். எந்த சம் போட்டாலும் உங்களுக்கு பேர் சொல்லும்போது எப்படி இன்ஷியல் முக்கியமோ அதே மாதிரி கண்டிப்பாக யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கண்டிப்பாக தப்பு போட்டுருவாங்க. இப்போ சென்டிமீட்ரு ஒரு 1000 மில்லிமீட்டருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எத்தனை மீட்டர்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 1000 மில்லிமீட்டருக்கு எத்தனை மீட்டர்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 1000 மில்லிமீட்டரை மேலே போட்டுக்குங்க. மீட்டர் இங்கே இருக்குங்களா, அதுக்கு நடுவில் எத்தனை இருக்குது? 10 இன்ட்டு அப்படிங்க வாங்க 100. இங்கே இன்ட்டுன்னு சொல்லி மேலே போட்டு போனீங்களா, டிவைடு போட்டு இது எல்லாத்தையும் இன்ட்டுவில் கீழே டிவைடில் போட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி சிம்பிள் சம் இதுவும் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி பேசிக் சம்ஸில் இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ அடிச்சிக்கலாம், இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ அடிச்சிக்கலாம், இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ அடிச்சிக்கலாம். சாரி. ஓகேவா? இப்போ 1 by 1 ஆன்சர் 1. அவ்வளோதான். ஸோ 1 மீட்டர். ஸோ அப்போ 1000 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ இதே மாதிரி கன்வர்சேஷன் அடுத்து வர சம்ஸில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸாம்பிள்ஸோட சில சம்ஸ் கொடுத்து உங்களுக்கு போட்டு காமிப்பேன். தேங்க்யூ. இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.